இங்க இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 700 மீட்டர்ல நீங்க ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல நீங்க ஒரக்கடத்தை வந்து ரீச் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல மஹேந்திரா வேர்ல்டு சிட்டியை வந்து ரீச் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு செங்கல்பட்டை வந்து சேட்டலைட் சிட்டியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மதுராந்தகத்துல குளோபல் சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக 150 ரூபாய் கம்மி பண்ணி 2100 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து கொடுக்க போறாங்க. 4 மாசத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 2 BHK இந்த இடத்துல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 38 லட்சம் ரூபாயில இருந்து கஸ்டமைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கஸ்டமைசேஷன்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு விலாக்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். நீங்க செங்கல்பட்டு, வாலாஜாபாத், ஒரகடம், காஞ்சிபுரம் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி ரெண்டல் விடுறது மூலமா ரெண்டல் இன்கமுமே வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி குரூப்ஸ் தாங்க கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து வெற்றிவேல் நகருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர்ல 65 பிளாட்டா வந்து போட்டிருக்காங்க. 15 பிளாட்டுக்கு மேல வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 833 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நீங்க பிளாட்டை வந்து மர்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வெற்றிவேல் நகர் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, வாலாஜாபாத், காஞ்சிபுரம் போகக்கூடிய நேஷனல் ஹைவே மேலேயே தாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க இருந்து எக்ஸாக்டா ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல நீங்க செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிடலாம். இப்ப செங்கல்பட்டுல நியூவா கட்டிட்டு இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை நீங்க ஒரு 15 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல வந்து ரீச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் வீடு இருக்கிறது. ஸோ ரெசிடென்சியில ஒட்டின மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷன் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஊரை ஒட்டின மாதிரியே இருக்கிறதுனால எல்லாமே வந்து நீங்க ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானா இருந்தாலும் சரி, காய்கறியா இருந்தாலும் சரி, மெடிக்கலா இருந்தாலும் சரி, ஈஸியா வந்து அக்சஸ் பண்ற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு ப்ராஜெக்டை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கனெக்டிவிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகக்கூடிய பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டோட வாசப்படியில தான் வந்து நின்றுட்டு போகுதுங்க. நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே இறங்கி டேரெக்டாக சைட்டை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரெயின் தாங்க. சென்னை பீச்சில் இருந்து திருமால்பூர் போகக்கூடிய ட்ரெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பையில் இருக்கிற பாலூர் ஸ்டேஷனில் தாங்க நின்றுட்டு போகும். இங்கே இருந்து எக்ஸாக்டாக ஒரு 700 மீட்டரில் நீங்கள் பாலூர் ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செங்கல்பட்டுலேயும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஈஸியாக நீங்கள் சென்னைக்குள்ளே போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ட்ரெயின் அக்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் இந்த இடத்துல இடம் வாங்கி போட்டாலும் சரி, இல்லை இடம் வாங்கி வீடு கட்டி உள்ள குடி வர போகிறேன் அப்படின்னாலும் சரி, ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா இங்கே இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் ஒரக்கடத்தை வந்து ரீச் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல மஹேந்திரா வேர்ல்டு சிட்டியை வந்து ரீச் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு செங்கல்பட்டை வந்து சேட்டலைட் சிட்டியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மதுராந்தகத்துல குளோபல் சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப மீனம்பாக்கம் வரையும் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் வந்து செங்கல்பட்டு வரையுமே எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சைட்டோட முக்கியமான ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருந்து எக்ஸாக்டா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ஒரக்கடத்தையும் செய்யார் சிப்காட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 4 வழிச்சாலைக்கான ப்ரொபோசல் வந்து கொடுத்துட்டாங்க. ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரோடு வந்துருச்சு அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய லேண்டோட வேல்யூலாம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். உங்களுக்கு போரூர் எப்படி டெவலப் ஆச்சு, அந்த ஜிஎஸ்டி ரோடு வந்ததுக்கு அப்புறம் போரூரோட டெவலப்மெண்ட்ஸ் வேற லெவல்ல போச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த 4 வழிச்சாலை வந்துருச்சு அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்தோட பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் த பிரைஸ் இல்லைங்க, 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. சைட்டை சுற்றி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் அப்ரிசியேஷன் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். சைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ரோட்டு மேலேயே தான் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள நல்ல ஒய்டான சிமெண்ட் ரோடுங்க, காங்கிரீட்ல வந்து ரோடு கொடுத்துருக்காங்க. ரோடோட சைஸ்லாம் வந்து 33, 30, 24 அப்படின்னு சொல்லிட்டு 3 சைஸ்ல வந்து ரோடு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சைட் ஃபுல்லாவே வந்து சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ரோடோட சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட் ஃபுல்லாவுமே வந்து உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால சுத்தி காம்பவுண்ட் வால் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இடம் வாங்கின கஸ்டமரே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண போறாங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. போர் வந்து போட்டுட்டாங்க. போரையும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றிவேல் நகருக்குள்ள அவைலபிளா இருக்குங்க. ஸோ இங்க நீங்க இடம் வாங்குறீங்க, பக்கத்துல என்னென்ன ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, செயின்ட் பால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஆர்எல்டி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நியர்பையில் நிறைய ஸ்கூல் வந்து அவைலபிளாக இருக்குங்க. காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சென்னை அமிர்தா காலேஜ் இருக்குது, பட்டமால் அழகேசன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுல இல்லாத காலேஜஸே கிடையாதுங்க. ஏன்னா சென்னையோட நுழைவாயில் செங்கல்பட்டுங்க. இப்ப எப்படி தாம்பரம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத வளர்ச்சியில இருக்கோ அதே மாதிரி தாங்க செங்கல்பட்டு வந்து தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சியில இருக்கு. ஏன்னா இதை சேட்டலைட் சிட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனி செங்கல்பட்டை நோக்கி தான் எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே வரப்போகுதுங்க. ஸோ இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய விலையை ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கவே முடியாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து அவ்வளோ ஹைக் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடம் தாங்க இது. இந்த சரௌண்டிங்கில் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்துலேயே வந்து 2500 ரூபா 3000 ரூபாய் வரையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2250 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் தமிழா யூடியூப் சேனலை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக 150 ரூபா கம்மி பண்ணி 2100 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து கொடுக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களுடைய சைட்ல இருந்தே கஸ்டமைசேஷன்ல பில்டிங்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து நீங்க ரெடி டு மூவ்ல வந்து வில்லா வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அது வந்து நிறைய பேத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்காது. ஏன்னா பில்டர் வந்து அவங்களுடைய டேஸ்ட்டில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் பார்க்கும்போது இல்லை இது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் இவங்களோட யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடம் மட்டும் இல்லாமல் கஸ்டமைசேஷனில் 4 மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 2 BHK இந்த இடத்துல நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 38 லட்சம் ரூபாயில இருந்து கஸ்டமைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கஸ்டமைசேஷனில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான DTCP ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்டுங்க. லீகல் சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டை நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ பாலாஜி குரூப் சைட்ல இருந்து ஃப்ரீ சைட் விசிட்மே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டோர் ஸ்டெப்ல உங்களை பிக் பண்ணிட்டு டிராப் பண்ணிடுங்க. அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வாலாஜாபாத் இந்த சரௌண்டிங்ல இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon.